दशमुखनिधनं कोसलेषु ऋष्यशृङ्गेः पुत्रीयं मिष्टिमिष्ट्वाः तदुषिदसरत क्ष्माभृते पायसाग्र्यं तद्भुक्त्या तत्पुरन्द्रेष्वपि दिशु सुसमं जातगर्भा सुजातकाः रामस्त्वं लक्ष्मणेन स्वयमतभरतेनापि शत्रुघ्ननाम्ना ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஜனன மகோத்சவம் பிரதி வருஷம் ராமன் அவதாரம் பண்ண இதே சந்தர்ப்பத்தில் ஸ்ரீமான் மௌலியவாளுடைய கிரகத்துல மாமாவை கேட்டேன். 65 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு ராமநவமி மகோத்சவம் அதில் 50 வருஷத்துக்கு மேல ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் மாமாவே இதில் கலந்துருக்கார். இந்த வருஷம் நமக்கு பாக்கியம் தம்பதிகளா உயர்ந்த கோலாகலமான ஒரு வைபவத்தை பூர்த்தி பண்ணிட்டு அதுல பூர்த்தியா ராமாயண பாராயணம், ராமாயண உபன்யாசம், பாகவத பாராயணம், பாகவத உபன்யாசம், நாராயணீயம், வேத பாராயணம் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு அந்த அனுகிரகத்தோட இங்க வால்மீகி ராமாயணத்தை வாசிச்சு இன்னைக்கு இந்த ஒரு ராமஜனனம் நடக்கிறது. நமக்கு ஒரு இந்த வருஷம் எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியில பாலராமனுடைய பிரதிஷ்டை நடந்து ராமஜனனம் இங்க படிச்சோமோ அது மாதிரி இந்த வருஷமும் நமக்கு ஒரு பெரிய பாக்கியமான ஒரு தினம். வருஷம் தவறாம என்னையும் கூப்பிட்டு மாமாவே பேசி சொல்வார். ரொம்ப சங்கடமா இருக்கும். அவரோட விபத்து என்ன, அவரோட வயசு என்ன இங்க வரணும் அப்படின்றது. அதுல ரொம்ப ஆச்சரியமாக வாழ்லாம் இன்னைக்கு அண்ணாவையே ஞாபகப்படுத்துற மாதிரி மறுபடியும் இந்த சங்கீதத்தோட அவர் பண்ண அந்த ராமஜனன ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். ராமாயணம் எத்தனை பேர் கிட்டக்க எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காத காவியம் ராமாயணம். எத்தவா யாருக்குமே ராமாயணம் தெரியாதுன்றது இல்லை. ஜனனத்திலேருந்து பட்டாபிஷேகம் வரைக்கும் சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தா கூட வால்மீகி சமுத்திரம் இவ ரத்னாட்டியம் வருஷா வருஷம் மாமா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு இங்க ஒரு கௌரவப்படுத்தி பேச சொல்றாருன்னா தெரிஞ்ச சரித்திரமா இருந்தாலும் சமுத்திரத்துல அப்பப்போ முழுகச்சே எப்படி ஒரு ரத்தனம் கிடைக்குமோ அது மாதிரி வருஷா வருஷம் எத்தனை பேர் இங்க மூழ்கினாலும் அப்பப்போ ஒரு ரத்தனம் கிடைக்கும். அதனாலதான் சமுத்திரம் இவ ரத்னாட்டியம். ராமோ விக்கிரகவான் தர்மகா, தர்மோ விக்கிரகவான் ராமகான். ராமன் ஆதர்ஷ புருஷனா அவதாரம் பண்றார், அவதார புருஷனா அவதாரம் பண்றார். ராமாயணம் நமக்கு காட்டாத தர்மமே இல்லை. நம்மாழ்வார் ஒரே வரியில சொன்னார், கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ. நமக்கு வாழ்க்கையில சுகமோ துக்கமோ திரேதாயுகத்துல நடந்த காவியமா இருந்தா கூட கலியுகத்துல சாம்சாரிகமான வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துக்கு விட தெரியலன்னா ராமாயணத்தை புரட்டினோம்னா அதுல ஏதாவது ஒரு ஸ்லோகத்திலேயோ அந்த ராமாயணத்தை கேட்டது ஞாபகம் இருந்தா ஏதாவது ஒரு சன்னிவேசமோ நம்மளோட கஷ்டத்துக்கு அதுக்கு பிரபு விடைய கொடுப்பாங்க. அப்படி நம்மளோட ஒன்றி வர காவியமா இருக்கிறதுனால தான் ராமனுடைய காவியம் தர்ம காவியம். அவ சொன்ன மாதிரி பலவிதமான ஒரு தர்மங்களை இதுல காமிச்சிருக்கார். தன்னுடைய சௌலபியத்தாலும் பரத்துவத்தாலும் கோஷிக்கிறான்னு பெரியவாச்சாம்பிள்ளை. சௌலபியம் ஒண்ணு, பரத்துவம் ஒண்ணு. அதனாலதான் ராமன் கேள்வி கேட்கச்சேயே சர்வ குணங்களும் உடையவன் யாரு, பரம சாதுவா இருக்கிறவன் யாரு, பராக்கிரமம் கோபம் வந்தால் அவனை போர்ல யார் எதிர்கொள்ள முடியாதோ அவன் யாருன்னு 2 குணங்களும் சமமாக இருக்கிறது ரொம்ப துர்லபம். அப்படி இருக்கிறவன் யாருன்னு கேட்கிறார். ராமாயணத்துக்கு சரணாகதி காவியம்னே பேரு. ராமன் அவதாரம் பண்ணதே சரணாகத வத்சலம். தேசிகன் சொல்வார், ராமபிரபுவரிடத்துல போய் பயம் பயம் பயம்னு நம்ம நின்றோம்னா ஒரு நாயகனிடத்துல போய் பயம்னு நின்றா அவன் என்ன பண்ணணும், பயத்தை போக்குறேன்னு சொல்லணும். ஆனா எங்க ராமச்சந்திர பிரபு பயத்தை போக்குறேன்னு சொல்ல மாட்டான், நமக்கு ஒரு பயத்தை கொடுப்பான்னு தேசிகன். என்ன பயம்னா பயம் பயம்னு நின்றா கவலைப்படாதுக்கோ, அபயம்னு அபீதிரிக்க யஜூஷாம் யதவதீரிதானாம் பயம் பயாபய விதாயினோ ஜெகதி என்னிதயஸ்திதாக பயம் தெஜத பத்ரமோ. இதான ராமாயணத்துல முதல்ல அந்த சரணாகதிக்கு சொன்ன வாக்கே. தேவதைகள் சரணாகதி பண்ற போது பயப்பத்தை விட்டுருங்க. நான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியா அவதாரம் பண்ணிட்டேன். அப்ப தேவதைகளுடைய சரணாகதியில ஆரம்பிக்கும், விதேஸ்வரனுடைய சரணாகதியில பூர்த்தி ஆகும். முழுக்க முழுக்க ராமாயணத்துல பார்த்தோம்னா அகலிகையினுடைய சரணாகதி, அயோத்தியா காண்டத்துல அயோத்தி வாழ் ஜனங்கள், குகன், பரதன் கையில ராஜ்யமே கிடைச்சா கூட ஒரே ராமாயணம்
தர்மம் மாத்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுன்னு சொல்லித்த அண்ணாவை வச்சுட்டு தம்பியை வச்சுட்டு அம்மா தப்பா சொன்னான்னா பரிபாலனம் பண்ணாதேன்னு சொல்லி ஒரே ராமாயணம் தான். ஒரு அதே காண்டத்திலேயே ராமன் அம்மா சொல்லல, சித்தி சொல்றா, எனக்கு போறோம் வனமுவி தருமாத்திர திராணம் ஆஜ்ஞாபிதமே சகல புவனபார ஸ்தாபிதோ வத்சமூர்த்தினி ததிக சுகரதாயாம் ஆவயோ ஸ்தர்க்கிதாயாம் மைபத்ததி கரியான் அம்பதே பக்ஷபாத்தகான்னா. சித்தி என் பேர்ல தான் உங்களுக்கு என்ன கருணை, ஒருத்தன் தன் தலையில வெயிட்டா ஒரு மூட்டை இருந்ததுன்னா எப்படா அதை இன்னொருத்தன் தலையில ஏத்தலாம்னு மூட்டையை பிடிச்சுட்டே பக்கத்துல வைக்கிறதுக்கு தயாரா இருப்பான். ஆனா நீங்க என் தலையில ஏற இருந்த ராஜ்ய சுமைன்ற மூட்டையை இறக்கி கருணை இல்லாம உங்க பையன் தலையில வச்சிருக்காரே அம்பதே பக்ஷபாதகா. ராமனை தவிர யாரு இப்படி நமக்கு பேச முடியும்? அப்படி அந்த ஒரு தியாக மனப்பான்மையோட ராமன் அந்த தர்மத்தை கடைபிடிச்சதும், பரதன் தப்பு வழியில அம்மா ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தா கூட நமக்கு வேண்டாம்னு துச்சமா அம்மாவை தாயல்ல நீ பேய்ன்னு சொல்றாரு கம்பநாட்டாழ்வார். உன்னை தாயின்னு நான் ஏத்துக்கவே மாட்டேன், இப்படி அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு அண்ணாவை காட்டுக்கு அனுப்பிச்சு இப்படி ஒரு காரியம் நீ பண்ணியிருக்கீங்க, நான் ஏத்துக்க மாட்டேன்னு பித்து மாத்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணல. அண்ணன் தம்பி ஒத்துமத்தா ஒரு குடும்பத்துக்கு முக்கியம், சௌப்ராத்திருக்கம்ன்றது ராமாயணம் காமிச்சா மாதிரி எந்த காவியமும் நமக்கு காட்டல. ராமனையும் லக்ஷ்மணனையும் வச்சிருந்து, பரதனையும் சத்ருகுணனையும் வச்சிருந்து 14 வருஷம் கழிச்சு ராமன் புஷ்பக விமானத்துல பட்டாபிஷேகம் பண்றதுக்காக வந்து இறங்குறார். சிரஸ் அஞ்சலி மாதாய கைகேயிக்கு ஆனந்தவர்தனம்னு அப்படி பாதுகைகளை சவினையும் சமர்ப்பணம் பண்ணி, அம்மா பாதுகா ராஜ்யம் முடிஞ்சாச்சு, ராமராஜ்யம் ஆரம்பம், பட்டாபிஷேகத்துக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணா சரின்னு ராமன் ராஜ்யத்தை ஒத்துட்டார். அது ஆச்சரியம் இல்லையா? 14 வருஷமா பரிபாலனம் பண்ணியிருந்த அயோத்தியோட கஜானா சாவியை அப்படியே எடுத்துட்டு வந்து ஒரு கொத்தா சாவி கொத்தா அண்ணாட்டக்க ஒப்படைச்சிட்டாங்க. என்னடா பரதான்னு கேட்கிறார். அயோத்தியோட ட்ரெஷரி சாவி தான் இது, கஜானா சாவி. 14 வருஷம் பரிபாலனம் பண்ணியிருக்கேன், பத்திரமா ஒப்படைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன், கஜானாவை ரொப்பி வச்சிருக்கேன். கஜானாவை ரொப்பி வச்சிருக்கேன். 11,000 வருடம் தசவர்ஷ சகஸ்ராணி தசவர்ஷ சதானிச்சான்னு பரிபாலனம் பண்ண போறேன். 11,000 வருஷம் பரிபாலனம் பண்ணாலும் பிப்ரவரி மாசம் வந்தா ஒரு சின்ன டாக்ஸ் கூட ஜனங்களுக்கு அயோத்தியில போட வேண்டாம், அப்படி ரொப்பி வச்சிருக்கேன்னு உடனே ராமன் கண்ணுல ஜலம் விட்டார். 10 பங்கா 10 பங்கா பண்ணி ஒப்படைக்கிறேடா பரதா. நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமா. உலகத்துல எனக்கு தம்பி தம்பி தம்பின்னா இன்னைக்கு சொல்றேன், பரதன் தான் தம்பின்னா. ராமாயணத்துல அது ஆச்சரியம் இல்லை. அதை கேட்டுட்டு லக்ஷ்மணன் பேசாம இருந்தானே அதுதான் தரும். என்னடா இவர் இவன் பாட்டுக்கு நாட்டுல சௌக்கியமா இருந்தான், அங்கேருந்து வந்து இறங்கி ஓட்டர் தேங்க் சொல்லச்சே தம்பின்னா பரதன் தான்றாரு. நம்ம இவரோட சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச இல்லை ஒன்றிய கையினோடும் வைதுயற்பினோடும் இமைப்பிலன் நயனம் என்றாலும் மேலிமை கீழமைய தொடாம தூங்காம நம்ம 14 வருஷம் உறங்காவிரதம் இருந்திருக்கோம். சொல்லட்டும் பரதனை. அதே மாதிரிதான் இந்த பக்கம் இருக்காரே அவர் தம்பி லக்ஷ்மணனும் அப்படி கஷ்டப்பட்டிருக்கான் குழந்தைன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமான்னு லக்ஷ்மணன் நினைக்கலையா. ஏன்னா நம்ம பக்தி மொரட்டு பக்தி, அப்பாவை அழிச்சுட்டு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்ற பக்தி. அவன் அப்படி இல்லையே, சாத்விக பக்தி. பாதுகை எடுத்துன்னா உடனே வந்துட்டு போயிட்டான். 1க்கு 10 விருத்தி பண்ணி கொடுத்துருக்கான். கூப்பிட்டாராம் பரதனை, அப்படியே இருக தழுவிட்டானா. கம்பர் சொன்னார், தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினையன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போது புகழினோய் பரதா நின் தன்மை கண்ட பின் 1000 ராமன் நின் கீழ் ஆவரோ தெரியலம்மா. 1000 ராமன் சேர்ந்தா கூட ஒரு பரதன் ஆக மாட்டான்டா. என்னடா நான் வசதி, எனக்கு உனக்கு என்ன பெரிய ஒத்துமை. நானும் ராஜ்யத்தை திறந்தேன், நீயும் ராஜ்யத்தை திறந்த, அதான ஒத்துமை 2 பேருக்கும். நானும் அயோத்தியை விட்டா வேண்டான்னு, நீயும் அயோத்தி அம்மா வாங்கி கொடுத்தா வேண்டான்னு சொன்ன. 2 பேரும் ஒரே தராசுல தான் இருக்கும். ஆனா இந்த தராசுல 1000 மடங்கு நீ வசூலிட்டியே. கையில கிடைக்க போற ராஜ்யத்தை நான் விட்டேன், கையில கிடைச்ச ராஜ்யத்தை நீ விட்டேன். 14 வருஷம் கழிச்சு எனக்கு ராஜ்யம் உண்டு, அதனால நான் அது கிடைக்க போற ராஜ்யத்தை தொடர்ந்து ஒன்றும் பெரிய தொடர்பு இல்லையே, டெம்பரரியா தானே விட்டுருக்கேன். இந்த 14 வருஷம் பரிபாலனம் பண்ணாதான் ராமாயணத்துல உனக்கு சொத்து. ஆனா அதை துச்சமா தூக்கி போட்டேன். கிடைக்க போறதை விட்ட அண்ணா வசந்தவனா, கிடைச்சதை தூக்கி போட்ட தம்பி வசந்தவனானா 1000 ராமன் நின் கீழ் ஆவேரோ தெரியலம்மா. நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமா. ராமன் வாயால
சொல்லியிருக்கார். ரைட் ஹேண்ட் சீனிவாச சாஸ்திரி எழுதுவார், இந்த காட்சிய 2 அண்ணன் தம்பி அவமானத்தோட பார்த்துட்டு தலையை குனிஞ்சானா ராமாயணத்துல. ஏன்னா விமானத்துல வந்து இறங்கியிருக்காங்க சுக்ரீவனும் விபீஷணனும் 2 பேரும் தலையை குனிஞ்சிட்டானா. நம்மளும் இருந்தோம்டா, அண்ணாந்து இல்லாம போயிட்டோம்டா, இப்படி தம் அண்ணன் தம்பின்னா எப்படி இருக்கணும்னு இந்த குடும்பம் நமக்கு காமிச்சு கொடுத்துருத்தடா. நம்ம இப்படி அவமானப்படும்படி அப்ப கூட சுக்ரீவன் குரங்கோன சந்தோஷமா சொன்னானா, விபீஷணன் கவலைப்படாத, ராமாயணத்துல யார் பட்டாபிஷேகத்துல இந்த சர்க்கத்துக்கு அர்த்தம் சொன்னாலும் ராமன் பரதன்னு சொல்ற போது சதஸ்ல நம்ம பேரையும் வித்யாபிப்பா, கவலைப்படாது. நம்ம பேரை எதுக்கடா சொல்ல போறான்னா, அவர் உபன்யாசகர் என்ன சொல்லுவார், இனிமே ராமாயணத்தை பார்த்து கத்துட்டவா அண்ணன் தம்பின்னா ராமனும் பரதனும் மாதிரி இருங்கோ, ராமனும் லக்ஷ்மணனும் மாதிரி இருங்கோன்னு சொல்ற உபன்யாசகர் இந்த இடத்த மேற்கோள் காட்டி அண்ணன் தம்பின்னா வாலியும் சுக்ரீவனும் மாதிரி இருக்காதீங்கோ, ராவணனும் விபீஷணனும் மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்லச்சே கூட நமக்கு இந்த சர்க்கத்துல நம்ம பேர் வந்துடும் உபன்யாசத்துல, நீ கவலைப்படாது. அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு. அப்படி அந்த ராமாயணத்துல இருக்கக்கூடிய தர்மங்கள் சூக்ஷ்மங்கள் நமக்கு சுந்தரகாண்டத்துல அழகான ஒரு ஸ்லோகம், ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்சனகா ஏஷ பதமன் வேஷ்டும் சாரணா சரிதே பதி அப்படின்றது சுந்தரகாண்டத்தோட ஆரம்பம். அங்க விபீஷணன் வந்து அந்த ராவணன் வந்து சீதைய இம்சிக்கிற சமயத்துல அவனுக்கு உபதேசம் பண்ணணும்னு சீதைக்கு தோன்றது. அப்ப என்ன பண்ணா, தனக்கும் ராவணனுக்கும் நடுவுல ஒரு திருணத்தை எடுத்து போட்டாளாம். திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச சுசிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தகா ஸ்வஜனே கிரியதம் மனகா. அந்த ஒரு திருணத்தை தனக்கும் ராவணனுக்கும் நடுவுல போட்டா, ஏன் போட்டான்றதுக்கு பெரியவாச்சாம் பிள்ளை 100 வியாக்கியானமும் எழுதுறார். ஏன் திருணத்தை மாத்திரம் போட்டான்றதுக்கு ராமாயண பெரியவாச்சாம் பிள்ளைன்னு சொன்னாலே அந்நிய ஞாபகம் தான் நமக்கு வரும். அவர் அந்த பெரியவாச்சாம் பிள்ளைய வந்து அப்படி ஸ்லாகிச்சா மாதிரி லோகத்துல யாரும் ஸ்லாகிக்கல. அப்ப அந்த 100 வியாக்கியானம் எழுதுறார், அதெல்லாம் அவகாசம் கிடையாது. ஆனா அந்த ஸ்லோகத்துல ஒரே ஒரு வார்த்தை சுச்சிஸ்மிதா, சீதை சிரிச்சாங்க. 10 மாசமா மாத்து வஸ்திரம் கிடையாது, சாப்பிடறதுக்கு ஆகாரம் கிடையாது, சுத்தி ராட்சசிகள், ராவணனோட தொந்தரவு வேற. தினமும் காத்தால எழுந்தா அவன் என்ன பாவத்தை பண்ணானோ அவன் பண்ண ஒரே புண்ணியம், மடிக்கையில எழுந்த உடனே மகாலட்சுமி தரிசனம் அவனுக்கு. காத்தால எழுந்த உடனே இங்க வந்து நின்றுருவான். அப்படிப்பட்ட அவன் சுபத்திரவப்படுத்துற போது திருணத்தை போட்டா. ஆனா சுச்சிஸ்மிதா, என்ன சுச்சிஸ்மிதா, எதுக்கு சிரிக்கணும், கஷ்டத்துல இருக்காளே, அந்நிய எதிர நிக்கிறான், திருணத்தை போட்டுட்டு எதுக்கு சுச்சிஸ்மிதான்னா, ராமாயணம் ஒண்ணுதான் அப்படி சூக்ஷ்மமான வியாக்கியானத்தை பெரிவாள்லாம் பண்ண முடியும். இந்த சுச்சிஸ்மிதாவுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே சீதா கல்யாணத்துக்கு போயிடுறா பெரியவாள்லாம். சீதா கல்யாணத்துல இயம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவான்னு சீதையை கன்னிகாதானம் பண்ணி கொடுத்த உடனே வசிட்டர் சொன்னார், ஓதிடுறவாள்னா ஓதிடலான்னாராம். உடனே அவாவா வந்து தேவதைகள் சீதா கல்யாணத்துல அவாவா ஓதிட்டு இருக்கா. பரமேஸ்வரன் பார்வதியோட வந்தார். நீர் என்ன ஓதிட போறீங்கன்னா, அவர்கிட்ட என்ன இருக்கு பாவம். சடால்னு என்ன பண்ணாரா, ரோஜனோ ரோஜமான சோபனமான கல்யாணகா சீதா கல்யாண மகோத்சவத்திலே பார்வதி பரமேஸ்வரருடைய ஆசீர்வாதம் மந்தஸ்மிதம்னு எடுத்து கொடுத்தார். சிரிப்பை எடுத்து கொடுக்குறேன்னா சீதை கேட்டா, இது என்ன மந்தஸ்மிதத்தை வச்சிருந்த ஆசீர்வாதத்துல என்ன பண்ண போறேன்னா, பத்திரமா புடிச்சு வச்சுக்கோ, பின்னாடி உனக்கு உபயோகப்படும். இப்ப கொடுத்திருக்கிற மந்தஸ்மிதம் என்ன மந்தஸ்மிதம் தெரியுமா, திரிபுர சம்ஹாரம் பண்ண மந்தஸ்மிதம். ஒரு சிரிப்பு சிரிச்ச அவ்வளவுதான், அப்படியே எரிஞ்சு போச்சு மொத்தமோ. அப்படிப்பட்ட சிரிப்பை உனக்கு ஆசீர்வாதமா பண்ணியிருக்கேன், நீ வச்சுக்கோன்னா அது பத்திரமா வச்சிருந்தானா. இப்ப ராவணனோட தொந்தரவு தாங்க முடியல, இந்த லங்கையே எரிக்கணும் ஹனுமான் மூலமா, என்ன பண்றதுன்னு பார்த்தா பரமேஸ்வரன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து சுச்சிஸ்மிதா அந்த எடுத்து அப்படி வெளியில விட்டால் உடனே ராவன் அந்த லங்கை தகனமாச்சு அப்படின்றது. சீதா கல்யாணம் எங்க இருக்கு, திருணமந்திர தத்கிருத்வா சுச்சிஸ்மிதா வியாக்கியானம் எங்க இருக்கு, அதை எதையும் மேற்கோள் காட்டி மகான்கள் நமக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஸ்ரீமத் ராமாயணம் ஆழமா ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு ஸ்லோகமும் அதுல ரத்னமா அமைஞ்சிருக்குன்னு சொன்னா அதான் ராமாயணத்தோட பெருமை. காவியம் முழுக்க பகவான் தர்மம் தர்மம் தர்மம்னு சரணாகதி, தேவதைகள் சரணாகதியில் ஆரம்பிக்கும். அத்தனை பேர் சரணாகதி பண்றா சுவாமியே, எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வச்சா மாதிரி விபீஷண சரணாகதி. நின்னுடன் எழுவரானோ
ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அருள் செய்யும்னு ஆழ்வார் கண்டுவிட்டார். ராமனோட குணம் இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் படிச்சவன், இவன் படிக்காதவன், இவன் பாமரன், இவன் சின்னவன், இவன் பெரியவன் அப்படின்ற ஒரு வித்தியாசமே கிடையாம என்னாது இறங்கி அருள் செய்யும். அப்படியே குகனை ஐவரானோன்னு அரவணைச்சிருந்தார், அந்த சுக்ரீவனை அறுவரானோன்னு அரவணைச்சிருந்தார். விபீஷணனை ஒருத்தருமே சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றார். அப்படி சொல்ற போது கூட விபீஷணன் சகிதேவ பிரபன்னாய தவாஸ்மி திதயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் கிருதம் மம. என சரணாகதியே பண்ண வேண்டாண்டா, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேகம் கதஞ்சன தோஷோ யத்யம் தஸ்ய ஸ்யாத் சதாமேத தகர்கிதம். மித்ரபாவத்துல வந்துட்டா போறோம். ராமா, நான் உன்னை அடைகிறேன், உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையுமினி என்பது போல் அஞ்சேல் 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 என கரம் வைத்து. பெருமாளோட குணம் என்னன்னா, சரணாகதி பண்ணவே வேண்டாமா, சரணாகதி பண்ண போறேன்னு சொன்னாலே போருமா. உரைத்தவரை அமையுமினி என்பது போல் சரணாகதன் என்று பேரிட்டு வந்தாலும் அழிக்க ஒண்ணாகிறேன்னு பெரியவாச்சாம்பிள்ள. ஒருத்தன் தன் பையனுக்கு பேர் வைக்கணும், ஃபேஷனா பேர் வைக்கணும்னு தோணித்தான். இன்டர்நெட்ல பார்த்தா ஏதோ இசு புசுன்னு இதெல்லாம் வேண்டாப்பா, நம்ம ராமாயண காலக்ஷேபத்துல ஒருத்தர் அடிக்கடி சரணாகதி சரணாகதின்னு சொன்னாரேன்னு பையனுக்கு சரணாகதன்னு பேரை வச்சுட்டான். சரணாகதனுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது, சரணாகதன்னு பேரை வச்சுட்டான். ராமன் கடைசி வரைக்கும் அவனை காப்பாத்தினான். ஏன் காப்பாத்தினார்னா பெரியவாச்சாம்பிள்ள சொல்ற, சரணாகதன் என்று பேரிட்டு வந்தாலும் அழிக்க ஒண்ணாது. அவன் பேரை வச்சுட்டானே. மித்ரபாவேன சம்பிராப்தம், உடைந்தவர் உதவானாயின் உள்ளதொன்று ஈயானாயின் அடைந்தவருக்கு அருளானாயின் அறம் என்ன ஆண்மை என்ன. அவனை மித்ரபாவத்தோட வந்திருக்கு. விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம்னா. சுக்ரீவன் கட்டணம் ஒரு கால் போய் பார்க்கிறான், விபீஷணன் இல்ல ராவணனான் தான் என்ன பண்றதுன்னா ரொம்ப சந்தோஷம்டான். அதை விட 100 மடங்கு சந்தோஷம் எனக்கு ராவணன் வந்திருந்தான்னா, இதை விட எனக்கு சந்தோஷம் என்ன இருக்கு. அவனை இதுக்காக ஒரு மீட்டிங் கூட அதை வந்து கேட்கலாமான்னு வாய்ஸ் வந்துடும். அதனால நீ கவலையே படாத, ராவணனை கிட்டக்க வச்சுக்கலாமான்னு பயப்படாத. அங்குள்யக்கிரேன தான் கன்யா இச்சன் அரிகலேஸ்வரா. நான் நினைச்சா சுக்ரீவன் வேண்டாம் அனுமான் வேண்டாண்டா. நரசிம்ம அவதாரத்துல சுக்ரீவன் இருந்தாடா, அனுமான் இருந்தானா, ஒரு ஆயுதம் இருந்ததா, என்ன இருந்தது. அங்குள்யக்கிரேன அப்படியே அந்த கை வரலால கிழிச்சு போட்டா அது மாதிரி போட்டுருவேன், கவலைப்படாத. விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம் நீ அழிச்சுட்டு வந்துடும். அதனாலதான் விபீஷணன் வந்து சொன்னான். கம்பர் அழகா சொன்னார், என்ன கூட நீ சேர்த்துண்டியே. என்ன சேர்த்துன்றது எப்படி இருக்கு தெரியுமா, பரமேஸ்வரன் விஷத்தை சேர்த்துண்டா மாதிரி இருக்குன்னா. நீ பரமேஸ்வரன் மாதிரி பரமாத்மா, நான் ஒரு விஷம். என்ன விஷத்தை வந்து என்னோட நீ சேர்த்து விட்ட. தாளிரும் சடையன் வந்து அருந்ததே நீலகண்டன்னா என்னன்னா, பரமேஸ்வரனோட அஷ்டோத்தரத்துல நீலகண்டாய நமகான்னு ஒரு திருநாமம். அதுல யாருக்கு பெருமை கிடைச்சதுன்னா, யாராவது அஷ்டோத்திரம் சொல்லச்சே நீலகண்டன் மைனஸ் நீலம்னு சொல்றாளோ விஷம்னு, அந்த நீலகண்டன் சொல்லச்சே விஷமும் அவரோட அஷ்டோத்தரத்துல சேர்ந்துட்டா மாதிரி விபீஷணனான என்னையும் நீ சேர்த்துட்டிய. காட்டிலே கழுகின் வேந்தன் நயத்ததை காட்ட மாட்டான், நாட்டிலே குகனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன். கொணர்ந்திலேன் தலைகள் 10 வெறுங்கையோடு வந்தேன். விபீஷணன் அழுதானா. ஜடாயு மாதிரி நான் ஏதான உன் குடும்பத்துக்கு ராவணனோட போராடி உயிரை விட்டுட்டு வந்திருக்கேனா. ஒரு பட்சி உயிரை விட்டுது, லங்கையில உயிரை விட்டுருக்க வேண்டாமா, அது மாதிரி பண்ணல. இல்ல குகன் உனக்கு அந்த தட்டு தட்டா பழத்தை கொடுத்தாரு, அது மாதிரி கையில ஏதான உபகாரம் எடுத்துட்டு வந்திருக்கனா, பழங்களை எடுத்துட்டு வந்திருக்கனா, அதுவும் எடுத்துன்னு வரல. இல்லைன்னா ராவணனோட 10 தலையை வெட்டி தட்டுல வச்சு உன் திருவடியில சமர்ப்பணம் பண்ணிருக்கனா, அதுவும் பண்ணல. காட்டிலே கழுகின் வேந்தன் நயந்ததை காட்ட மாட்டேன், நாட்டிலே குகனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன். கொடர்ந்தேன் தலைகள் 10 கொன்றிலேன், வெறுங்கையோடு வந்தேன். இப்படி வந்திருக்கிற என்ன போய் எழுவரானோன்னு அரவணைச்சுக்கிறேன்னு சொன்னால், உன்னோட கருணைய நான் என்ன பண்றதுன்னு விரோதியினுடைய ஊர்லேருந்து வந்த விபீஷணன் புகழறான். ராவணனே சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய தம்மன்யே ராகவம் வீரம் நாராயண. பகவான தைரியமா நீ நாராயண ஸ்வரூபம்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. கோபம் வந்துடும். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்னு விரோதியான ராவணன் சொன்னான். ராகவம் வீரம் மன்யே நாராயணம் மன்யே அப்படின்னு சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய
அந்த அளவுக்கு ராமனுடைய குணங்களும் பரகர தன்மையும் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய ஆதர்ச புருஷனாக இருக்கக்கூடிய அந்த தர்மங்கள்லாம் 1000ல் 1 நம்ம கடைபிடிச்சாலே நம்ம தேசம் சுபிக்ஷமா இருக்கும். கஷ்டித் சர்க்கத்தை பத்தி சொன்னாரே, ஒரு ராஜா எப்படி பரிபாலனம் பண்ணணும்னு எந்த தேசத்துல எந்த காலத்துல எந்த ராஜா அந்த சர்க்கத்தை படிச்சாலும் அந்த தேசம் சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு திரேதாயுகத்திலேயே ராமன் காமிச்சுட்டு போயிருக்காருன்னா, அப்படிப்பட்ட ஒரு வைபவம் ராமாயணம்ன்றது கடல். அதை எடுத்தோம்னா எத்தனை நாள் எத்தனை, அதுவும் மகான்களை மாதிரி சதஸ்ல ராமாயணத்தை பேசுறதே பிரசங்கம் இல்லை, அது அதிக பிரசங்கம். அது இருந்தாலும் மகாபாவுக்கு அது என் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு பாசம் அந்த ஒரு தம்பதிகளுக்கு வருஷா வருஷம் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கா. அடியனுடைய ஒரு கிருதாஞ்சலியை சமர்ப்பிச்சு உத்தமமான குடும்பம். போன வருஷத்துக்கு 3 வருஷம் மாமி இந்த குடும்பத்தை பத்தி 1/2 மணி உபன்யாசம் பண்ணா. ராமரை பத்தி பேசல, ராமனுடைய குணத்தை பத்தி பேசல, இந்த குடும்பத்துல அவளுக்கு இருக்கிற தர்ம சிந்தனையை பத்தி அவ்வளவு சாங்கியமா சொன்னா. அந்த ஒரு குடும்பம் பல்லாண்டு இருந்து, மாமாவும் பல்லாண்டு இருந்து இந்த பட்டாபிஷேகத்தை பாராயணம் பண்ணி இந்த ராமஜன்மத்துல எங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்து பரமஸ்ரேயசோட எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம். என்ன சௌலபியம் ராமனோட குணம் அப்படியே ராமாயணம் எல்லா ஊரையும் படிக்கணும்.